அதே சகோதரி கனிமொழியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அதனால சின்ன சின்ன ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள்லாம் அது தலைமையின் கருத்துக்கள் இல்லை இல்லையா? அதனால அதெல்லாம் சரிபடுத்திடுவாங்க. படத்தில் என்ன செய்திகள் என்ன கருத்துக்கள் எதற்காக தள்ளி போகுதுங்கிறது எனக்கு முழு விவரம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் பொதுவாக ஒரு திரைப்படத்தை வெளியிட விடாம தடுக்கிற மாதிரி வருவது அது ஜனநாயகத்துக்கு ஏற்றதல்ல. எல்லாருமே விமர்சனம் வச்சாங்க சார். இபிஎஸ் விமர்சனம் வச்சாங்க, செல்லூர் ராஜு எல்லாருமே விமர்சனம் வச்சுட்டு பலவடிக்கும் அதே கூட்டணி நிற்கிறாங்க. அவங்க பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கட்சிகள் அணி மாறுறது, முதல்ல பேசுறதுக்கு மாறா திரும்ப விமர்சனம் பண்றது, இது சகஜமா ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை மகாராஷ்டிரத்தில் எல்லா இடங்களும் ஏற்படக்கூடிய ஒன்று தான். அதனால் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கருத்துக்களை பேசிக்கிறாங்க. நான் யாரையும் விமர்சிக்கிறது இல்லை. இப்போ டிஎம்கே கூட்டணியில காங்கிரஸ்க்கும் டிஎம்கேக்கும் நிறைய கருத்து மோதல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. கூட்டணி இன்னும் வலுப்பெறுமா இல்ல? கருத்து மோதல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற மக்களவையினுடைய அந்த குழு தலைவர் சகோதரி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க இருப்பதாகவும் கூட்டணி பற்றியும் அதில் பேசக்கூடும் என்றும் இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆகவே சிறு சிறு மனக்கசப்புகள் ஒருவருக்கொருவர் ஒரு சிலருக்கு இருந்தாலும் தலைமை அளவிலே இது பேசி முடிக்கின்ற பொழுது அதையெல்லாம் காணாமல் போய்விடும் அந்த கருத்து வேறுபாடுகள். அதே சகோதரி கனிமொழியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அதனால சின்ன சின்ன ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள்லாம் அது தலைமையின் கருத்துக்கள் இல்லை இல்லையா? அதனால அதெல்லாம் சரிபடுத்திடுவாங்க. விஜயோட ஜனநாயகம் படத்துக்கு திரும்பியும் தடை விதிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அதை பற்றிய என்ன காரணங்கள், படத்தில் என்ன செய்திகள் என்ன கருத்துக்கள் எதற்காக தள்ளி போகுதுங்கிறது எனக்கு முழு விவரம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் பொதுவாக ஒரு திரைப்படத்தை வெளியிட விடாம தடுக்கிற மாதிரி வருவது அது ஜனநாயகத்துக்கு ஏற்றதல்ல. Thank you.